ஹே பீட்டர், ஆனா மழை எப்படி பெய்து பாருங்க. உள்ள அம்மா, வாங்க. எங்களை விளையாட விடுங்க ப்ளீஸ். இது ரொம்ப ஜாலியா இருக்கு. உங்களுக்கு ஒரு கதை சொல்லவா? அம்மா, இன்னைக்கு எந்த கதையை சொல்ல போறீங்க? உள்ள வாங்க. இப்படி உட்காருங்க. நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். அது பேரு ஸ்னோ ஒயிட் அண்ட் 7 டாப்ஸ். அது ஒரு பனிக்காலமா இருந்துச்சு. அந்த பனிப்பொழிவு பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. அந்த அழகான பனிப்பொழிவை தன்னோட ஜன்னல் வழியா அந்த ராணி பார்த்தான். அப்போ ஒரு கருப்பு பறவை பறந்து போனதை அவ பார்த்தா. உடனே தன்னோட விரல்ல ஒரு சின்ன ஊசியால குத்திக்கிட்டு விஷ் கேட்டான். என்னோட ஆசை என்னன்னா, என் பொண்ணோட நிறம் இந்த பனியை விட அதிக அளவு வெண்மையா இருக்கணும். கைகள் நல்ல சிவப்பா இருக்கணும். அவளோட முடி இந்த கருப்பு பறவை மாதிரி நல்ல கருமையா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டான். அப்புறம் கொஞ்ச நாள்ல அந்த ராணிக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அந்த ராணி வேண்டிக்கிட்ட மாதிரியே அந்த பெண் குழந்தையும் இருந்துச்சு. தன்னோட குழந்தைக்கு அந்த ராணி ஸ்னோ ஒயிட்னு பேர் வச்சா. ஸ்னோ ஒயிட் பிறந்த கொஞ்ச நாள்லயே பாவம் அந்த ராணி இறந்துட்டாங்க. ஸ்னோ ஒயிட்டோட அப்பா இன்னொரு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. புது ராணி பார்க்க அழகா இருந்தாலும் அவ ஆபத்தானவ. தினமும் அவளோட மேஜிக் மிரர் கிட்ட போய் சொல்லுவான், என்னுடைய மந்திர கண்ணாடியே இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகானவ யாரு? அதுக்கு அந்த மிரர் சொல்லுச்சு, நீ இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகான ராணி. அத கேட்டதும் அந்த ராணி சந்தோஷப்பட்டா. ஏன்னா அந்த மிரர் பொய் சொல்லாது. வருஷங்கள் கடந்துச்சு. குழந்தையா இருந்த ஸ்னோ ஒயிட் அழகான வயசு பொண்ணா மாறினான். ஒரு நாள் அந்த ராணி மேஜிக் மிரரை பார்த்து சொன்னா, என்னுடைய மந்திர கண்ணாடியே இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகானவ யாரு? இந்த முறை அந்த மிரர் என்ன சொல்லுச்சு தெரியுமா? நீதான் இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகான ராணி. ஆனா ஸ்னோ ஒயிட் உன்னை விட ரொம்ப அழகா இருக்கா. நான் சொல்றது உண்மை. அத கேட்ட அந்த ராணி ரொம்ப கோவப்பட்டான். உடனே ஸ்னோ ஒயிட்ட கொலை செய்யணும்னு முடிவு பண்ணான். ஸ்னோ ஒயிட்ட காட்டுக்கு இழுத்துட்டு போய் அங்க வச்சு கொலை செய்ய சொல்லி ஒரு ஆளை அவ அனுப்பி வச்சா. அவளோட இதயத்தை கொண்டு வந்தாதான் அவ செத்து போயிட்டாங்கிறத நம்புவேன்னு அந்த ராணி சொன்னான். அந்த காட்டுல ஸ்னோ ஒயிட்ட கொலை பண்றதுக்காக கூட்டிட்டு போக முடியாது. அதனால உன்னை நான் எங்கேயே உயிரோட காட்டுல விட்டுட்டு போறேன். ஸ்னோ ஒயிட்டும் ஒத்துக்கிட்டான். உடனே அந்த வேட்டைக்காரன் அங்கிருந்து கிளம்பிட்டான். வழியில இருந்த ஒரு மானை கொன்னு அவன் அதோட இதயத்தை எடுத்துட்டு போனான். அந்த இதயத்தை ராணி கிட்ட எடுத்துட்டு போய் அதுதான் ஸ்னோ ஒயிட்டோட இதயம்னு சொன்னான். பாவம் ஸ்னோ ஒயிட் பசியிலையும் வேதனையிலையும் மெல்ல மெல்ல அந்த காட்டுக்குள்ளேயே நடந்துட்டு இருந்தா. சில தூரம் போனதுக்கு அப்புறம் அங்க அவ ஒரு சின்ன வீடு இருந்தத பார்த்தா. கதவை தட்டி பார்த்தப்போ அந்த வீட்ல யாரும் இல்லாததால அவ உள்ள போயிட்டான். அந்த ரூம்ல ஒரு டேபிள்ல 7 சேர் இருக்கிறத பார்த்தா. 7 கப்பும் இருந்தது. 7 கத்தி இருந்தது. ஃபோர்க்கும் இருந்தது. அதே மாதிரி 7 பவுல்ஸ் இருந்தது. ரொம்ப பசியோட இருந்த ஸ்னோ ஒயிட் அங்கிருந்த பிரெட்டையும் சீஸையும் எடுத்து சாப்பிட்டான். அதோட ஒரு கப் பாலும் குடிச்சா. படி ஏறி மேல போனதும் அங்க ஒரு ரூம்ல 7 சின்ன பெட் இருந்தத பார்த்தா. ஒரு பெட்டை தனக்குன்னு சூஸ் பண்ணி அதுல படுக்கணும்னு முடிவு பண்ணான். அப்புறம் நிம்மதியா தூங்க ஆரம்பிச்சான். ஸ்னோ ஒயிட் இருக்கிற வீடு 7 டாப்ஸோடது. தினமும் அவங்க அந்த வீட்டை விட்டு வெளியில போயிட்டு வருவாங்க. இரவு நேரம் வந்ததும் அந்த 7 பேரும் திரும்ப வீட்டுக்கு வந்தாங்க. கையில நிறைய நகைகளும் எடுத்துட்டு வந்தாங்க. அவங்க உள்ள வந்ததும் தன்னோட வீட்டுக்குள்ள யாரோ வந்திருக்காங்கன்னு அவங்களோட உணவை சாப்பிட்டிருக்காங்கன்னு அவங்க உணர்ந்தாங்க. படியேறி மாடிக்கு போனப்போ அங்க ஸ்னோ ஒயிட் தூங்கிட்டு இருந்தத பார்த்தாங்க.
யார் இந்த அழகான பொண்ணு? இவ எங்க இருந்து வந்தா? அப்படின்னு ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க. ஸ்னோ ஒயிட் கண் முழிச்சதும் அவ நடந்ததை எல்லாத்தையும் சொன்னான். அவ கதைய கேட்டு இறக்கப்பட்ட அந்த 7 பேரும் அவளை அங்கேயே தங்க சொன்னாங்க. வீட்டு வேலைய செய்ய சொன்னாங்க. ஆனா யாரு வந்து கதவை தட்டினாலும் அவ திறக்க கூடாதுன்னு அவங்க வார்ன் பண்ணாங்க. அந்த மோசமான ராணி இங்க வந்தா உன்னை கொன்னுடுவாங்கன்னு சொல்லி அவளை வார்ன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஸ்னோ ஒயிட் தன்னோட வாழ்க்கைய ரொம்ப ஆனந்தமா வாழ ஆரம்பிச்சான். அந்த ராணிய பத்தி சுத்தமா மறந்து போயிட்டான். உண்மையாவே ஸ்னோ ஒயிட் இறந்து போயிட்டான்னு நினைச்சிட்டு இருந்த அந்த ராணி கண்ணாடி கிட்ட வழக்கமா கேக்குற கேள்விய கேக்குறதே இல்ல. ஆனா ஒரு நாள் அவ கேட்டா. எப்பவும் போல மிரர் கிட்ட அவ கேக்குற கேள்விய கேட்டா. என்னுடைய மந்திர கண்ணாடியே, இந்த உலகத்திலே ரொம்ப அழகானவ யாரு? அந்த மிரர் சொல்லுச்சு, நீதான் அழகான ராணி, அதுல சந்தேகமே இல்ல. ஆனா ஸ்னோ ஒயிட் ரொம்ப அழகானவ. ஆனா அவளோட அழகுக்கு ஈடுணையே இல்ல. அத கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச அந்த ராணி தான் அந்த வேட்டைக்காரன் ஏமாத்திட்டாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஸ்னோ ஒயிட்டை கொலை செய்ய அவளே போனா. ஒரு வயசான பாட்டி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு ஸ்னோ ஒயிட் வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த வீட்டுக்கு போனான். அப்போ ஜன்னல் வழியா ஸ்னோ ஒயிட் உட்கார்ந்திருந்ததை அவ பார்த்தா. நான் ஒரு சீப்பு கொண்டு வந்திருக்கேன், அந்த சீப்பால நீ தலைவா இருக்கிறியா அப்படின்னு அந்த ராணி இனிமையான குரலோட அவகிட்ட கேட்டா. ஆனா அந்த 7 பேர் சொன்னதை மறந்து போய் ஸ்னோ ஒயிட் கதவை திறந்தா. வாங்க, உள்ள வாங்க. வந்து எனக்கு தலைய வாரி விடுங்க. வாங்க, வீட்ல யாரும் இல்ல. நானே உனக்கு தலைய வாரி விடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ராணி ஸ்னோ ஒயிட்டோட அழகான கூந்தல வாரி விட்டா. ஆனா அந்த கோம்புல விஷம் இருந்தது ஸ்னோ ஒயிட்டுக்கு தெரியாது. உடனே அந்த விஷத்தோட தாக்கத்தால ஸ்னோ ஒயிட் கீழே விழுந்து இறந்துட்டான். அந்த கோம்ப ஸ்னோ ஒயிட்டோட முடியிலேயே வச்சுட்டு அந்த ராணி ரொம்ப சந்தோஷப்பட்டு அங்கிருந்து கிளம்பினான். வீட்டுக்கு திரும்பி வந்த அந்த 7 பேரும் ஸ்னோ ஒயிட் மயங்கி கிடந்ததை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அவ முடியில இருந்த விஷத்தை போக்க அவங்க தண்ணி ஊத்துனாங்க. உடனே ஸ்னோ ஒயிட் கண் முழிச்சா. நடந்த எல்லா விஷயத்தை பத்தியும் ஸ்னோ ஒயிட் அவங்க கிட்ட சொன்னான். உடனே அவங்க வந்தது அந்த ராணியா தான் இருக்கும்னு முடிவு பண்ணி ஸ்னோ ஒயிட் கிட்ட சொன்னாங்க. அரண்மனைக்கு வந்து சேர்ந்த அந்த ராணி மறுபடியும் அந்த மிரர் கிட்ட வந்தா. என்னுடைய மந்திர கண்ணாடியே, இந்த உலகத்துல ரொம்ப அழகானவ யாரு? மிரர் என்ன சொல்லுச்சுன்னா, நீங்க தான் இந்த உலகத்திலே அழகான ராணி, நீங்க தான் அழகானவ. ஆனா ஸ்னோ ஒயிட் தான் உங்களை விட அழகானவ. கோபத்தோட இருந்த அந்த ராணி ஸ்னோ ஒயிட்ட மறுபடியும் தீத்து கட்ட வேற ஒரு வேஷத்துல போனான். கூடையில சில விஷ ஆப்பிள எடுத்துட்டு போனான். ருசியா இருந்த அந்த ஆப்பிள்ல அவ விஷத்தை கலந்து வச்சான். ஒரு வழியா ஸ்னோ ஒயிட் இருக்கிற இடத்த அந்த மோசமான ராணி அடைஞ்சான். ஓ, நல்ல ருசியான பழத்தை சாப்பிட விரும்புறீங்களா அப்படின்னு அந்த ராணி சொன்னான். அந்த 7 பேர் சொன்னது ஞாபகம் வந்து ஸ்னோ ஒயிட் உடனே கதவை சாத்திக்கிட்டு உள்ளேயே இருந்தா. அப்புறமா கதவை திறந்தா ஒன்னும் ஆகாது அப்படின்னு முடிவு பண்ணான். எங்க அதை இந்த பக்கம் கொண்டு வாங்க அப்படின்னு ஜன்னலை திறந்து அந்த ராணிய கூப்பிட்டா. அழகான பெண்ணே, இத சாப்பிட்டு பாரு, ரொம்ப ருசியா இருக்கும் அப்படின்னு அந்த விஷம் கலந்த ஆப்பிள ஸ்னோ ஒயிட் கிட்ட கொடுத்தான். ரொம்ப ஆசையா இருந்த ஸ்னோ ஒயிட் அந்த ஆப்பிள கட் பண்ணி மேல் பகுதியை சாப்பிட ஆரம்பிச்சான். ஆப்பிள கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுட்டு இருந்த ஸ்னோ ஒயிட் அதுல இருந்த விஷத்தோட தாக்கத்தால திடீர்னு கீழே விழுந்து இறந்துட்டான். ராணி சிரிச்சா. இந்த முறை ஸ்னோ ஒயிட்ட உண்மையா தீத்து கட்டிட்டோங்கிற சந்தோஷத்துல மறுபடியும் அந்த மிரர் கிட்ட போனான். என்னுடைய மந்திர கண்ணாடியே, இது உலகத்துல ரொம்ப அழகானவ யாருன்னு சொல்லு. அந்த மிரர் என்ன சொல்லுச்சுன்னா, நீதான் அழகான ராணி, எல்லார விட நீதான் ரொம்ப அழகானவ. அத கேட்டதும் ராணி ரொம்ப சந்தோஷப்பட்டா. வீட்டுக்கு வந்த அந்த 7 பேரும் ஸ்னோ ஒயிட் செத்து கிடக்கிறத பார்த்தாங்க. அவளை
ஒரு கிளாஸ் பாக்ஸ்குள்ள வச்சு கார்டன்ல வச்சாங்க. அவளை சுத்தி பூக்களையும் நிரப்பினாங்க. ராத்திரி பகலா அவளை பார்த்துக்கிட்டாங்க. ஒரு நாள் ஒரு ராஜகுமாரன் அந்த காட்டுக்குள்ள வந்தாரு. அப்போ கிளாஸ் பாக்ஸ்குள்ள இருந்த ஸ்னோ ஒயிட்ட பார்த்தாரு. அவ ரொம்ப அழகா இருந்ததால அவ மேல அவருக்கு காதல் வந்துச்சு. அந்த கண்ணாடி பாக்ஸ தான் அரண்மனைக்கு எடுத்துட்டு போலாமான்னு அவங்க கிட்ட ராஜகுமாரன் கேட்டாரு. ஆனா அதுக்கு ஒத்துக்காம அவளுக்கு முத்தம் மட்டும் கொடுக்க சொன்னாங்க. ராஜகுமாரன் அவளுக்கு முத்தம் கொடுத்ததும் அவ உடம்புல இருந்த விஷத்தன்மை நீங்கிடுச்சு. கண் முழிச்ச ஸ்னோ ஒயிட் அழகான அந்த ராஜகுமாரனை பார்த்து சந்தோஷப்பட்டா. அவளுக்கும் ராஜகுமாரன் மேல காதல் வந்துருச்சு. அவ உயிரோட பொழைச்சு வந்ததுல அந்த 7 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்னோ ஒயிட்டும் ராஜகுமாரனும் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அந்த ராணி வழக்கம் போல தன்னோட கேள்விய மிரர் கிட்ட கேட்டா. மந்திர கண்ணாடியே, இந்த உலகத்துல ரொம்ப அழகானவ யாருன்னு சொல்லு. அது சொல்லுச்சு, நீதான் அழகான ராணி, நீதான் அழகானவ. ஆனா உன்னை விட ஸ்னோ ஒயிட் தான் ரொம்ப அழகானவ. கோவப்பட்ட அந்த ராணி அந்த மிரரையே உடைச்சிட்டா. ராஜாவுக்கு நடந்த எல்லா விஷயங்களை பத்தியும் தெரிய வந்தது. ஸ்னோ ஒயிட்ட ராணி தான் கொலை பண்ண முயற்சி பண்ணான்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. ராஜகுமாரனை கல்யாணம் செஞ்சுக்கிட்ட ஸ்னோ ஒயிட் அந்த 7 பேருக்கு விடை கொடுத்து கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க.